ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து லஞ்ச் மெனு என்னென்னா நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா, ஒரே ஸ்நாக்ஸும் ஸ்வீட்டுமா போட்டுகிட்டே இருக்கீங்க மேம், கொஞ்சம் லஞ்ச் மாதிரி எனக்கு குழம்பு வெரைட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் குழம்பு வைக்கிறோங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் கருணக்கிழங்கு வச்சு ஒரு புளிக்குழம்பு வைக்க போகிறேன். செம சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சமான குழம்பு. அதை எப்படி செய்கிறேங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். இது வந்து கருணக்கிழங்கு. இந்த கருணக்கிழங்கு வந்து நான் 1/4 கிலோ வாங்கியிருந்தேன். 1/4 கிலோ வாங்கி முதல்ல வந்து அதாவது ஃபஸ்ட்டில் இது ஃப்ரெஷ்ஷாக உள்ள கருணக்கிழங்கு யூஸ் பண்ணுறத விட நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும். வாங்கி நீங்கள் ஒரு 2 நாள் நீங்கள் வீட்டில் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து செய்யுங்க. அப்போ தான் சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து ஒரு 1/4 கிலோ கிழங்கு வாங்கி நல்லா அவிச்சு எடுத்துட்டேன். குக்கரில் வச்சு நான் அவிச்சு அதை தோலை மட்டும் உரிச்சு வச்சுருக்கேன். இப்படி வச்சுட்டோன்னா குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். இப்போ குழம்பு செய்ய நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல அது ஒரு மசாலா அரைக்கப்புறம் அதை மட்டும் ஃபஸ்ட்டில் அரைச்சிட்டு குழம்பு தாளித்து விட வேண்டிய வேலை தான். இப்போ அதுக்கு வந்து நான் 2 துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். பெரிய சைஸில் 2 துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து மிக்சியில் போட்டுக்கோங்க. தேங்காய் உங்களுக்கு வந்து ரொம்ப சேர்க்க மாட்டேங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், சின்ன ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன், 1 ஸ்பூன் வந்து சின்ன ஜீரகம் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 8 10 சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயத்தை கண்டிப்பாக நீங்கள் போடுங்க. இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு இந்த சாம்பார் வெங்காயம் போட்டு நீங்கள் அரைக்கிறது தான். ஸோ இதையும் அது கூட போட்டு நம்ம இப்போ நல்ல மிக்சியில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தாளிக்க வேண்டியதான். இப்போ நம்ம வந்து அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து குழம்பு நமக்கு திக்னஸ் நல்லா வரும். அடுத்தது நம்ம என்ன பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்யுங்க, இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறேன். எப்போவுமே புளிக்குழம்பு காரக்குழம்புலாம் நீங்கள் வந்து நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா அதோடைய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். எண்ணெய் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டில் நம்ம வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். எப்போவுமே புளிக்குழம்புக்கு நம்ம வெந்தயம் போடணும். கண்டிப்பாக அந்த வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு வாசனை நிறைய போடாட்டாலும் கொஞ்சமாவது வெந்தயம் கண்டிப்பாக போடணும். இந்த அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம். நான் எப்போவுமே எல்லாத்துக்கும் சாம்பார் வெங்காயம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் எப்போவுமே அதே பழகி சாம்பார் வெங்காயம் தான் போட சொல்லுது. தாளிக்கிறதுக்கு சாம்பார் வெங்காயம் போடுவாங்க. கடைசியில் கழுவி வச்சுருக்கேன் கருவேப்பிலை. வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகட்டும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், ஜீரகம், வெங்காயம், கண்டிப்பாக இதை போட்டுக்கோங்க உடனே. இது நல்லா வந்து பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். போட்டுட்டு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு காரம் போட போகிறோம். காரத்தூள் வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் எப்பவும் கொஞ்சம் காரம் தூக்கலாக சேர்ப்போம். ஸோ அதனால் நான் வந்து 1.5 ஸ்பூன் போடுறேன். இந்த ஸ்பூனுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் காரத்தூள் போட்டுக்கிறேன். கூடவே தனியாத்தூள் நான் போடுவேன். நீங்கள் வந்து சிலவங்க குழம்பு மிளகாய் தூள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி குழம்புக்கு எவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் அது 1.5 ஸ்பூன் போட்டிருக்கிறதுனால இது சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 3 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. இந்த எண்ணெயிலேயே இது வந்து வதங்கிடும். இதை ஒரு செகண்ட் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம புளி தண்ணியை வந்து கரைச்சி ஊற்ற போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ அந்த புளியை வந்து நம்ம கரைச்சி அதிலேயே ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். முதல்ல நான் வந்து இந்த மிக்ஸி கழுவின தண்ணியை ஊற்றிக்கலாம். ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. இதில் வந்து தக்காளிலாம் எதுவும் போட்டு நம்ம வதக்க வேண்டாம். நாங்கள் எப்போவுமே தக்காளி இதுக்குள்ளே போட்டு நான் வதக்க மாட்டேன். இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். இந்த புளியை கரைச்ச தண்ணியிலேயே கூட கொஞ்சம் ஊற்றிட்டு உப்பு மட்டும் போட்டு நல்லா கொதிக்க விட வேண்டியதான் குழம்பு. எவ்வளோ ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நம்ம குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்களேன். ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு, நமக்கு என்ன எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நான் உப்பு போட்டுருக்கேன். உப்பு போட்டாச்சு. திரும்பவும் சொல்கிறேன், நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு வந்து இந்த குழம்பான டேஸ்ட் வந்து திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.
அந்த கிழங்கு போட்ட உடனே உங்களுக்கு திக்னஸ் கொடுத்துரும் அந்த கிழங்குல நல்லா குறைஞ்சி. ஸோ இப்போ நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிக்கும் போது ஒரே ஒரு தக்காளி, நான் கொஞ்சமாக தான் புளி போட்டிருக்கேன், இந்த ஒரு தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் வதக்கணும் அப்படிலாம் கிடையாது. நல்லா கழுவி தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மேலே உள்ள மாற்றி எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வெட்டி போட்டுருங்க. அவ்வளோதான். கொதிக்கும் போது தான் அந்த காய் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிறதுனால அதை கட் பண்ணி நம்ம உள்ளே போடணும். கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ நம்ம குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு கொதி வந்துடணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கிழங்க நல்லா அவிச்சிருந்ததுனால இந்த மாதிரி வட்ட வட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த தக்காளி மிதக்கிறதுலாம் அது தன்னாலே அப்படியே நல்லா ஸ்மாஷ் ஆயிரும். சூப்பராக இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து மேலே எண்ணெய் பிரித்து வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான குழம்பு தான், ஆனால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிழங்கு வச்சு சாப்பிட்றது வந்து எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு குழம்பு. ஸோ இதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக வந்து முட்டைகோஸு, பீன்ஸு, கேரட் 3 போட்டு நேஷ்னல் பொரியல் வச்சுருக்கோம். சைடில் வந்து ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிடுங்க, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இல்லை வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் முட்டை ஆம்லேட்டே வேணாம், உங்களுக்கு ஒரு அப்பளம் பிடிச்சாலே போதும், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். குழம்பு கொதிக்கும் போதே பாருங்களேன், தம்பிங்க காட்டேன், போட்ட உடனே பார்த்தீங்களா நல்ல எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா. இது இன்னும் கொதிக்கும் போது ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், சூப்பராக இருக்கும். இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சோடனே ஒரு மீடியம் டு சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மேலே ஃபுல்லாக எண்ணெய் வரும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, நல்ல சிம்லேயே போட்டிருந்தேன் பாருங்கள் குழம்பு எப்படி ஆயிடுச்சுன்னு. இந்த மாதிரி தன்னாலே வந்து ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு வந்தால் தான் இந்த குழம்பு ஒரு டேஸ்ட்டே செமையாக இருக்கும். இந்த குழம்புல வந்து நம்ம மல்லி இலை போட வேண்டியதில்லை, ஆனால் எனக்கு இந்த வாசனை பிடிக்குங்கிறதுனால லைட்டாக போட்டுக்கிறேன். ஆனால் யாரும் போடாதீங்க, ஆனால் எனக்கு பிடிக்கும், அதுக்காக நான் மல்லி இலை லைட்டாக போட்டுக்கிறேன். ஓகேங்களா? லஞ்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. முட்டையும் ஆம்லேட் போட்டாச்சு. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் பாருங்கள், செமையாக இருக்கும். சாப்பிட ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம சாதம் போட்டாச்சு, நான் என்னோடய பொரியல் வச்சுட்டேன், முட்டை ஆம்லேட்டும் நம்ம எடுத்து செஞ்சு போட்டு வச்சாச்சு, ரெடி ஆகியாச்சு. சுட சுட குழம்பு ஊற்றி நம்ம சாப்பிட போகிறோம். பாருங்கள், அந்த குழம்பு வந்து இந்த அளவுக்கு நீங்கள் திக்னஸ் வச்சுக்கோங்க. இப்படி வச்சனே தான் உங்களுக்கு டேஸ்ட் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். ஸோ இதை கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு அப்பளம் வச்சுக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சரியான சூடு. பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நல்ல மழை. இந்த மழை டைமுக்கு இந்த மாதிரி சுட சுட நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடும்போது அது வந்து வேறு லெவலில் இருக்கும். கட் பண்ணிட்டா, ரொம்ப சுடுது. இந்த சாதத்து கூடயே இந்த பார்த்தீங்களா இந்த கிழங்கு இருக்குல்ல, இந்த கிழங்கையும் ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணி இப்படி உள்ளே வச்சுக்கோங்க. நல்லா செம்ம சூடு. புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குது. இந்த மாதிரி முட்டை ஆம்லேட் கூட சாப்பிடுங்க, வேறு நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறி பொரியல் கூட உங்களுக்கு தேவையில்லை. இதே காம்பினேஷனில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஆனால் இந்த மழை நேரத்துக்கு இந்த மாதிரி சுட சுட சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஏகேபி கிச்சனையும் கிளாட் ஃபேஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.